Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillahi rabbil alamin. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim. Alhamdulillah. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. Allahumma arinal haqqa haqqan warzuqna ittiba'ah. Allahumma arinal பாத்தில பாத்திலன் வர்சுகுனா ஜிதினாபஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அளப்பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டு இனிமையான இன்பமான உள்ளத்திற்கு ஒளி கூட்டி வழி காட்டும் அற்புதமான தப்சீர் பிரயாணத்தில் நாம் எல்லாரும் சென்று கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ், இந்த பிரயாணத்தை நமக்கு நசீபாக்கி எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழும் நன்றியும் உரித்தாக. லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா. இப்போ நாம இந்த உமுல் ஹிதாப் அப்படின்னு எஸ்ஆர் அஹமது ஹசரத் குறித்த அந்த 5வது ருக்குவினுடைய கடைசி 2 ஆயத்துக்களை பார்ப்போமா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன் الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. நீங்கள் பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் இறையிடம் உதவி கோருங்கள். உண்மையில் இது இறைவனுக்கு பணிந்து நடப்போரை தவிர மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். அவர்கள் தம் இறைவனை சந்திப்போம் என்றும் அவரிடமே நாம் திரும்பிச் செல்ல இருக்கிறோம் என்றும் உறுதியாக நம்புவார்கள். அல்ஹம்துலில்லா. இந்த 2 ஆயத்திலையும் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச ஆயத்துல அல்லாஹு தாலா தொழுகையை பத்தி சொல்லி கொடுத்தாமா. தொழுகையை கடைபிடிங்கள், ருக்கு செய்வோடு நீங்களும் ருக்கு செய்யுங்கள் முந்தின பகுதியில பார்த்தோம். இப்போ அல்லாஹு தாலா எதன் மூலமாக அல்லாஹ்விடம் உதவியை தேடிக்கொள்வது, 2 விஷயங்களை நமக்கு அல்லாஹு தாலா இந்த இடத்துல அறிமுகப்படுத்துறான். தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் சொல்லக்கூடியதும் இந்த இம்மை மறுமை பலன்களை ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய அடியார்கள் அனைவரும் பொறுமையின் மூலமோ தொழுகையின் மூலமோ தன்னுடைய ரப்பிடம் உதவி கோர வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் நீங்க இந்த விஷயத்துல நீங்க அப்ளை பண்ணணும்னா இந்த ஆப் மூலமா அப்ளை பண்ணுங்கன்னா அந்த ஆப்ல போனாதான் அப்ளை பண்ண முடியும், வேற வழி கிடையாது. அதே மாதிரிதாம்மா இறை அரசாங்கத்தின் அதிபதியான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது 2 கொண்டு நீங்க என்கிட்ட உதவி தேடுங்கன்னு சொல்லியிருக்கான். பொறுமை அப்படிங்கிறத பார்ப்போம்மா. சபர். அல்லாஹு தஆலா வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். அதாவது நன்மையான விஷயங்களில் நேரத்தை லாபகரமாக ஆக்குபவர்கள் செய்யக்கூடிய காரியம், அதுலேயும் அல்லாஹ் சொல்றது பொறுமையை பத்தி தான் சொல்லி காமிக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். மாஷா அல்லாஹ். யா ஐயுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது. நிறைய இடங்கள்லமா பொறுமையோடு இருங்கள், சகிப்புத்தன்மையோடு இருங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னு அழைச்சு அல்லாஹ் பொறுமையோடு இருங்கள் நமக்கு அறிவுரை சொல்றான். சரி, இந்த பொறுமைங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையோ துயரமோ ஏற்பட்டா பொறுமையை எப்படி வெளிக்காட்டுவாங்க? அதுக்கு ஒரு அமல் இருக்குன்னா அதுக்கு தொழுகையை கடைபிடிப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. தொழுகை அப்படிங்கிறது எதுக்காக உள்ளதுன்னா, ஒரு விஷயத்துல நம்ம நிலையா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது தொழுகையாக இருக்குமா. தொழுகையை கடைபிடிப்பது அதாவது எப்படிப்பட்டதுன்னா, அல்லாஹ் தஆலா தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகையை கடைபிடிப்பீராக. தொழுகையாகிறது வெட்கக்கேடான செயல்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் தடுத்து விடக்கூடியது. அப்போ அதற்கு பவர் உடைய ஒரு முக்கியமான ஒரு அமலாக தொழுகை இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை பிரயாணத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய சகோதரர் குஸம் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இறந்த செய்தி அவங்க கிட்ட சொல்லப்படுது. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதிட்டு உடனடியா பாதையிலிருந்து விலகி போறாங்க. விலகி போய் வாகனத்தை மண்டிக்கிட்டு உட்கார வச்சுட்டு 2 ரக்காத் தொழுகிறாங்க. அந்த 2 ரக்காத்திலையும் சஜிதாவினுடைய அமர்ந்து ஓதுறோம் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டி உட்கார்ந்துருக்காங்க. பின்னாடி எழுந்த உடனே இந்த ஆயத்தை வஸ்தாயினு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே தங்களுடைய வாகனத்தை நோக்கி நடந்து போறாங்க.
அப்போ துயரமான நேரங்கள்ல பொறுமையை வெளிக்காட்டக்கூடிய வழிமுறையாகவே பெரியார்கள் தொழுகையை கை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுமா. அது மட்டும் இல்லாமல் பொறுமை அப்படிங்கிறது என்ன, நம்ம நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்க மாதிரி ரொம்ப சிக்கல்ல அமைதியா இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்றது மட்டும்தான் பொறுமைன்னு நினைக்கிறோம். தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, அதாவது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, பொறுமை ரெண்டு வகைப்படும். சோதனையின் பொழுது பொறுமை, இது ரொம்ப அழகானது. அல்லாஹு தாலா எதை தடை செஞ்சிருக்கானோ அதை விட்டு விலகி இருக்கிறத நம்ம காட்டக்கூடிய பொறுமை இரண்டாவது வகையான பொறுமை. இது அதை விட ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இஸ்ரார் அஹமது ஹசரத்தும் அவங்களுடைய தப்சீர்ல இந்த பொறுமையை பத்தி ரொம்ப அழகான விஷயம் சொல்லி காமிக்கிறாங்க. 3 வகையா சொல்றாங்கம்மா. சபருன் அலா முசீபத், ஒரு சிரமம் வரும் பொழுது அந்த அந்த சிரமங்களின் பொழுது நாம் பொறுமையாக இருப்பது, அந்த இடத்துல காட்டக்கூடிய பொறுமை அல்லாஹு தாலாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க, ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் அவனுக்கு பலன் தரக்கூடிய முள்குத்தினால் கூட அதனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆஷா அல்லா. அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தினால நம் ஈமானோடு இருக்கும் பொழுது அது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியமாக இருக்கு. அப்ப துன்ப நேரத்தில் நாம் காட்டக்கூடிய ஒரு பொறுமை. இரண்டாவது சபருன் அலா இஸ்ஸியா, அதாவது பாவங்கள், நான் இப்னு கசீர் ஆசிரியர் சொன்ன மாதிரியேமா, ஒரு பாவத்தை செய்யறதுக்கு மனசு தூண்டுறப்போ அதை கண்ட்ரோல் பண்ணி, இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி அதை பிடிச்சு இழுக்கிறதுமா. பெரியார்கள் சொல்றாங்கம்மா, இந்த உலகத்தை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு நோன்பு வைக்கிற மாதிரி, நமக்கு உண்ணணும் குடிக்கணும் இதெல்லாம் நமக்கு இயல்பான மனிதனுடைய தேவைகள் தான். ஆனா எப்படி அது சஹருடைய வக்துல இருந்து இஃப்தாருடைய வக்து வரைக்கும் அதை எப்படி நம்ம பொறுமையோடு அதை கட்டுப்படுத்தி இருக்கிறோமோ, இஃப்தாருக்கு அப்புறம் எல்லாமே நமக்கு ஹலால் ஆயிடும், சாப்பிடலாம் குடிக்கலாம் எல்லாமே செய்யலாம். அது போல உலகத்தில் ஒரு நோன்பு நீயத்துல பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன், பாவத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு முழுக்க நான் தடை செய்த விஷயங்கிட்ட விலகிட்டேன் நானு அப்படி நியத் பண்ணிட்டோம்னா, சொல்ல போனா மறுமை நாள்ல எதுவுமே ஹராம் கிடையாது. மது ஆறு ஓட போகுது, அங்க இசையும் ஹலால். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கவாதிகளுக்கு இசைத்து காண்பிப்பார்களா, மாஷா அல்லாஹ். அப்போ அது ஹராம்னு ஒண்ணே இல்லாத ஒரு உலகம். அப்ப இந்த உலகத்துல இறைவன் தடுத்த விஷயங்களை நாம் ஏற்று நடப்பதற்கு கொஞ்சம் பொறுமை வேணும். எப்படி இஃப்தாருடைய வக்து வரைக்கும் உண்ணல் குடித்தலை நம்ம கட்டுப்படுத்தி பொறுமையாக இருக்கிறோமோ, அது மாதிரி இறைவன் தடுத்த விஷயங்களை கொஞ்சம் பொறுமையை கை கொண்டு நம்ம அதை கட்டுப்படுத்தி வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நமக்கு மறுமையில வெற்றி. மாஷா அல்லாஹ். இன்னொரு 3வது வகையான வெற்றி பொறுமை என்னன்னா சபருன் அல துஆ, அது அமல் செய்யறதுக்கு உடல் ஒத்து வராத பொழுது, இன்னைக்கு இவ்வளவு தொழுகலாம் இவ்வளவு திக்ரு செய்யலாம் அப்படின்னு சொல்றப்போ உடல்ல ஒரு சோம்பல் ஏற்படும் பொழுது அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம அந்த உடலை அமல்கள்ல ஈடுபடுத்துறது, இது ஒரு வகையான பொறுமை. மாஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பான பொறுமையை 3 வகையா பிரிச்சு சொல்றாங்க. அப்போ அமல் செய்யறதுக்கு உடம்பு ஒத்து வராம இருக்கிறப்போ, ஆனா பாவங்கள் செய்யும் பொழுது உடல் இயந்து போய் செய்யுது, அதை களைப்பா காட்டுறது இல்லை, ஷைத்தான் அப்படியே மாத்திடுறான். ஆனா அமல் செய்ய வரும் பொழுது உடல் போதும், இது இன்னைக்கு இது போதும் அப்படின்னு காட்டுது பாத்தீங்களாமா. அந்த நேரத்துல அந்த உடலை கட்டுப்படுத்தி அதை அமல்ல ஈடுபடுத்துறோம் பாத்தீங்களா, அந்த 3வது வகையான பொறுமை. இஸ்ரார் அஹமது ஹஜ்ரத் சொல்லக்கூடிய இந்த 3 வகையான பொறுமைகள் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கிட்ட உதவி தேடுறதுக்கும் பொறுமையும் தொழுகையும் தவிர வேறு வழி இல்லை. சபருன் அலா முசீபா, சபருன் அனில் இஸியா, சபருன் அலா துஆ, இந்த 3 வகையான இந்த பொறுமையும் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அல்லாஹ் கிட்ட அவனுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடியது. ஏன்னா அவன் தானமா முஸ்தஆன். முஸ்தஆன் யார்கிட்ட உதவி தேட முடியும்? அத்தனை பொக்கிஷ அறையின் சாவிகளும் அல்லாஹ்விடம் அல்லவா இருக்கு. அவங்கிட்ட இருக்குங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு எந்த கவலையுமே இல்லையம்மா. அதுதான் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹால கேட்டோமா இல்லையா? உம்முல் கிதாப், உம்முல் கிதாப்ல சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை தான் உம்முல் கிதாப்லயும் நம்ம பார்த்தோம். நஸ்தஈனுக வ நஸ்தஃபிருக வ நஸ்தஈனுக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அந்த முஸ்தஆன் அல்லாஹ், அல்லாஹ் தான் முஸ்தஆன், அவரிடத்துல உதவி தேடணும். அப்ப அதை தேடுவதற்கான வழி இதுவாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு முஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ்னு அல்லாஹ் இந்த இடத்துலயும் சொல்றான் அல்லாஹ் தஆலா. தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு உதவி தேடுங்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட. ஓகே, இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின், யாருக்கு பணிவு இல்லையோ, யாருக்கு அந்த உள்ளச்சம் இல்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக இது கடினமாக தோன்றும், இது ரொம்ப பெரும் பாரமாக தோன்றும். அந்த இன்னஹால வரக்கூடிய ஹா எதை குறிக்குது? இப்னு கஸீர் ஆசிரியரும் சொல்றாங்கம்மா, இந்த ஹா அப்படிங்கிறது தொழுகை தொடர்பாக இந்த விஷயம் வந்திருக்கு. தொழுகைக்காக இந்த இன்னஹா, தொழுகைங்கிறது அந்த யாருக்கு உண்மையான அச்சம் இல்லையோ அவர்களுக்கு ரொம்ப கடினமா தான் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹா அப்படிங்கிறது தொழுகையை குறிக்குதுன்னு சொல்றாங்க.
அதே மாதிரி இந்த தொழுகையை நாம வழக்கமா எடுத்து அதை ஒரு அமலாக எடுத்து செய்யறதுக்கும் நமக்கு ஒரு பொறுமை வேணும். அந்த பொறுமையை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், காரூனை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 28வது அத்தியாயம் 80வது ஆயத்துல சொல்றாமா, வகாலல்லதீன ஊத்துல் இல்ம வைலக்கும் தவாபுல்லாஹி கைருல் லிமன் ஆமன வஅமில ஸாலிஹன் வலா யுலக்காஹா இல்ல ஸாபிரீன் வலா யுலக்காஹா இல்ல ஸாபிரீன். பொறுமையாளர்களை தவிர மற்றவர்களுக்கு அது வழங்கப் பெறாது. அப்போ யாருக்கு அது கடினமாக, இன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிம், யாருக்கு உண்மையான அச்சம் இருக்கோ அவங்களுக்கு இந்த பொறுமையும் இந்த தொழுகையும் ரொம்ப பாரமான விஷயமாக தோன்றும். இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் இதையும் 3 விதமா சொல்றாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ், விஷயம் ஒண்ணுதான். அறிஞருடைய பார்வையில அதை நாம உணரும் பொழுது நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு விஷயமா அதை எவ்வளவு அழகா அதை அவங்க ஆய்ந்து நமக்கு அதுல அறிவுரைகள் சொல்லியிருக்காங்கிறப்ப உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் மூலமான அல்லாஹ் நமது உம்மத்துக்கு நாடி இருக்க பாக்கியங்கள் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுமா. இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் சொல்றாங்க, இந்த ஹா அப்படிங்கிறது தொழுகையை மட்டும் குறிக்கும்னு எடுத்துக்கலாம். உள்ளச்சம் யாருக்கு உள்ளச்சம் இல்லையோ அவனுக்கு தொழுகை பாரமாக தோன்றும். இந்த ஹா அப்படிங்கிறத தொழுகை பொறுமை ரெண்டுக்கும் பொதுவானதாகவும் ஆக்கலாம். ரெண்டுமே கடினம் தான். யாருக்கு அல்லாஹ் மேல பயம், அல்லாஹ் கிட்ட பணிவு யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு பொறுமையும் இருக்காது. ரெண்டுக்கும் எடுத்துக்கலாம். அதே நேரத்துல இந்த ஹாவை 3ஆவதா சொல்றாங்க. இந்த ஒட்டுமொத்த இந்த சூறால இந்த 5வது ருக்குல அல்லாஹ் என்னென்ன கட்டளைகளை எல்லாம் சொன்னானோ அந்த பனி இஸ்ராயலுக்கு சொல்லியிருக்கா. நாம அது நமக்கும் தான் பொருந்தும், உம்மத்துக்களுக்கும் நம்ம இந்த உம்மத்தி முஹம்மதியாவுக்கு பொருந்தக்கூடிய அறிவுரைகள் தான். இது எல்லாமே யாருக்கு கடினமாக தோன்றும்னா, யாருக்கு உண்மையான ஹுஷு இல்லையோ, யாருக்கு உண்மையான அச்சம் இல்லையோ அவர்களுக்கு இதெல்லாமே இந்த அல்லாஹ் ஆரம்பத்துல இருந்து சொன்ன அத்தனை விஷயங்களுமே வாக்குறுதியை பூர்த்தி செய்தலா இருக்கலாம், அல்லாஹு தஆலா சொன்ன விஷயங்களை மறுக்காம இருக்கிறதா இருக்கலாம், மறைக்காம இருக்கிறதா இருக்கலாம். எல்லா விஷயங்களுமே யாருக்கு உண்மையான உள்ளச்சம் இல்லையோ அவர்களுக்கு பாரமானதாக தோன்றும். அப்ப இந்த ஹாங்கிறது தொழுகையை மட்டும் குறிக்கலாம், தொழுகையும் பொறுமையும் சேர்த்து குறிக்கலாம், இல்லை இந்த ருக்கூல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஹா பொருத்தமானதாகவும் இருக்கலாம். அடுத்த ஆயத்துல அல்லதீன யظنون அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். இந்த வன்ன அப்படிங்கிறது சாதாரணமா பார்த்தா நினைக்கிறது கண்டிப்பா நம்ம அல்லாஹ்வை நம்புவோம் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறப்போ இந்த வன்ன அப்படிங்கிறதுக்கு சாதாரணமா நினைக்கிற நினைப்பை குறிக்காதாமா. குர்ஆன்ல வரக்கூடிய வன்ன வா நூன் இருக்கு பார்த்தீங்களாமா, இந்த வன்னக்கு என்ன அர்த்தம்னா உறுதியாக நம்புதல் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வருமா. இதுக்கு குர்ஆன் ஆயத்துக்களையும் தஃப்சீர் ஆசிரியர் உதாரணமாக சொல்லியிருக்காங்க. இந்த வன்ன அப்படிங்கிற வேர்டை அரபுகள் 2 விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்கம்மா. சில சமயங்கள்ல யகீனுக்கு பயன்படுத்துவாங்க, உறுதியாக ஒண்ணு நினைக்கிறது, கண்டிப்பா இது இப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சில நேரத்துல சந்தேகமா மேபி இப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா குர்ஆன்ல பட்டிருக்கும் இந்த வார்த்தை முழுக்க உறுதியை குறிப்பதற்காகத்தான் இருக்குதுன்னு எல்லா அறிஞர்களுமே சொல்றாங்கம்மா. அதாவது முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, குர்ஆன்ல இடம்பெற்றுள்ள வன்னு அப்படிங்கிற சொல் அனைத்தும் உறுதி என்ற பொருளையே உணர்த்தும். அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா, இந்த இடத்துல அந்த யظنونல வரக்கூடிய அந்த வன்னு அப்படிங்கிற சொல் உறுதியைத்தான் குறிக்குது, சந்தேகமா உள்ள விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் மறுமையில இறைவனை சந்திக்க போறோம் அப்படிங்கிற விஷயம் அவர்கள் வேதங்கள்ல சொல்லப்பட்டு அவங்க முழுமையாக அதை தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. இப்னு ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா, தன் ரப்பை சந்திப்போம்னு அவங்க உறுதியாக அறிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதா இதனுடைய பொருள். 69வது அத்தியாயம் 20வது ஆயத்துல உறுதியாக அறிதல் அப்படிங்கிற அர்த்தத்துல வன்னு அப்படிங்கிற சொல் பயன்பட்டிருக்கு. இன்னும் ஒரு வார்த்தை ஒரு ஆயத் சொல்லி காமிச்சிருக்காங்கம்மா. 18வது அத்தியாயம் 53வது ஆயத்துல வரஅல் குற்றவாளிகளை பற்றி சொல்லும் பொழுது வரஅல் முஜ்ரிமூன அன்னார ஃபظنوا அன்னஹும் வரஅல் முஜ்ரிமூன அன்னார ஃபظنوا அன்னஹும் முவாகிஊஹா வலம் யஜிது அன்ஹா மஸ்ரிஃபா. குற்றவாளிகள் அந்த நரக நெருப்பை காண்பார்கள், அதில் தாம் விழக்கூடியவர்களே என்பதை உறுதியாக தெரிந்திருப்பார்கள். இந்த இடத்துலயும் வன்ன அப்படிங்கிற சொல் உறுதி அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. இப்போ மொத்தத்துல குர்ஆன்ல இந்த வன்ன அப்படிங்கிற சொல் உறுதி என்ற அர்த்தத்தில் தான் கையாளப்பட்டிருக்கிறது அப்படின்னு எல்லா அறிஞர்களும் ஒருமிக்க சொல்றாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ்.
இந்த இடத்துல நம்ம பழைய ஏற்கனவே ஒரு 2-3 பகுதிகளுக்கு முன்னாடி தப்சீர்ல இஸ்ரார் அஹமது ஹசரத் சொன்ன விளக்கத்திலையும் பார்த்தோமா, அது இந்த மறுமைங்கிற கான்செப்ட் முற்றிலும் மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படி தொழுகையினுடைய சஜிதாக்கள் எப்படி மறைக்கப்பட்டதோ, இந்த மறுமைங்கிற விஷயத்தை பத்தியும் அந்த அங்கு எப்படி அல்லாட்ட விசாரணை அதை பத்தின விவரங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்குமா. அப்போ அல்லாஹ் இதுல நல்ல தெளிவுபடுத்திட்டான். கண்டிப்பாக மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்போம் என்பதை அவர்கள் அறிந்தவர்கள். மறைக்கிறாங்களே தவிர அதை தெரியவில்லை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது அவர்களுக்கு தெரியும்னு அல்லாஹு தஆலா உறுதியா சொல்லிட்டாமா. சஹி முஸ்லிம், திர்மிதி, முஸ்தத் அஹ்மத் 3லையும் பதிவான ஒரு ஹதீஸையும் தப்சீர் ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்காங்கம்மா. அதாவது மறுமை நாள்ல ஒரு மனிதன் கிட்ட அல்லாஹ் கேட்பானா, உனக்கு நான் வாழ்க்கை துணையை கொடுக்கவில்லையா, உன்னை நான் கண்ணியத்துக்குரியவனாக ஆக்கவில்லையா, உனக்கு குதிரைகளையும் ஒட்டகங்களையும் வசப்படுத்தி கொடுத்து செல்வமும் செல்வாக்கும் உள்ள தலைவனாக வாழ வைக்கவில்லையா அப்படின்னு கேட்பானா. அதற்கு அந்த மனிதன் ஆம் உண்மைதான் என்று கூறுவான். அப்பொழுது அல்லாஹ், என்னை நீ சந்திப்பாய் என்று நம்பினாயா என்று கேட்பான். இங்கே நம்புதல் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு ஹதீஸ்லையுமே வன்னு அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஹதீஸ் பூர்வமாகவும் இந்த வன்னு, நீ சந்திப்பா என்று நீ நம்பினாயா. அதற்கு அந்த மனிதன் இல்லை என்று கூறுவான். உலகத்தில் நீ என்னை மறந்து விட்டதைப் போல இன்று நான் உன்னை மறந்து விடுவேன் என்று கூறுவான். அல்லாஹ் கூறிடுவான். அல்லாஹ்வை அவர்கள் நசுல்லாஹு ஃபனசியம், அவங்க அல்லாஹ்வை அவங்க மறந்துட்டா அல்லாஹ் அவங்கள மறந்துடுவான். அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வன் அப்படிங்கிற வன்ன அப்படிங்கிற சொல் உறுதியாக அல்லாஹ்வை சந்தித்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வருது. இப்போ அந்த மக்கள் யார் இந்த தொழுகையும் பொறுமையையும் அழகாக கை கொள்வார்கள், யார் அதன் மூலமாக அல்லாஹ்விடம் உதவி செய்வார்கள், இந்த உம்முல் ஹிதாபில் கொடுக்கப்பட்ட எல்லா விதமான அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றுவார்கள் என்றால் அல்லாஹ்வை உறுதியாக நம்புவோம் என்ற நம்பிக்கை கொண்ட மக்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா இதுல தெளிவுபடுத்துறாமா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு விளக்கமா. இது வரைக்கும் நம்ம பக்ரால ஆரம்பத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இறை அச்சம் அப்படிங்கிறதுக்கு 4 விதமான வார்த்தைகளை பார்த்திருக்கோம். ஒன்னாவது தக்குவா, முத்தகீன், ஹுதல் லில் முத்தகீன், அங்க தக்குவா அப்படிங்கிற சொல்ல பார்த்திருக்கோம். அடுத்து 2வது லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், ஹவுஃப் அப்படிங்கிற வேர்டு பார்த்திருக்கோம். அப்புறம் இன்னொன்று ஈயாய ஃபரஹபூன், ரஹப் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்திருக்கோம். அப்புறம் இப்போ நம்ம ஆயத்துல பார்த்திருக்கோம் என்னன்னா ஹுஷு, ஹாஷிஐன் இல்லல் ஹாஷிஐன். அப்போ அந்த ஹுஷு அப்படிங்கிற வார்த்தையை பார்த்திருக்கோம். இந்த 3மே இறையச்சத்தை தான் பொதுவா குறிக்குதுமா. அப்போ இந்த 4 வார்த்தைகள், இந்த 4 வார்த்தைகளுமே இறையச்சம். தக்குவான்னு சொன்னாலும் சரி, அது ஹவுஃப்னு சொன்னாலும் சரி, கவலை, பயம், இதெல்லாம் ஒரு வகையான பயத்தை குறிக்குது. இந்த 4 வகையான பயத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள்லையும் உள்ள மூல அர்த்தங்களை பார்த்தோம்னா மாஷா அல்லாஹ் அது ரொம்ப அழகா நமக்கு நல்ல விஷயங்களை விளக்குதுமா. தஃசீராசிரியர்கள் இந்த கம்பேரிசன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஈயாய ஃபரஹபூன், ஈயாய ஃபத்தகுன் சொல்லும் பொழுதே அவருடைய வித்தியாசங்களை சொல்லி காமிச்சிருக்காங்கம்மா. இப்போ நமக்கு இதுவரைக்கும் நம்ம படிச்ச இந்த 4 வார்த்தைகளை பற்றிய ஒரு சின்ன விளக்கத்தோட இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியை நிறைவு செய்வோம்மா. ஃபர்ஸ்ட் ஹவுஃப் பார்ப்போம்மா. ஹவுஃப் தான் நம்ம முதல்ல ஆரம்பத்துல பார்த்தது. இதையே தக்குவா தான் முதல்ல பார்த்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஹவுஃப் பத்தி பார்ப்போம்மா. ஹவுஃப் பத்தி சொல்லும் பொழுது இப்னு அல் கையூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, தக்குவா கான்ட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் ஹவுஃப். ஒரு மனுஷனுக்கு தக்குவா நல்லா வரணும். அது நம்மகிட்ட, அதாவது தக்குவா அப்படிங்கிறதுனா ஒரு பாதுகாப்போடு, நமக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம நம்மளை பாதுகாக்கக்கூடிய பயம் வேணும். அல்லாஹ் நம்ம பாவங்கள் பக்கம் போகாம, நரகத்து பக்கம் போயிடாம, நம்மள தேவையில்லாத கேவலமான விஷயங்களை ஈடுபடுத்திக்கிறோம் கொள்ளாம நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு பயம்ங்கிறதா தக்குவா. தக்குவாங்கிறது அதுதான். அதாவது என்ன சொல்றாங்க, தக்குவாவை பத்தி சொல்லும் பொழுது சொல்றாங்கம்மா, ப்ரொடெக்டிவ் கான்சியஸ்னஸ். அதுக்கு அர்த்தமே அதான், ப்ரொடெக்டிவ் கான்சியஸ். அதாவது ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்மளை பாதுகாக்கணும். அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்கம்மா, தக்வா இஸ் தட் அல்லாஹ் இஸ் ஒபேய்ட் அண்ட் நெவர் டிஸ்ஒபேய்ட், ரிமெம்பர்ட் அண்ட் நெவர் ஃபர்காட்டன். எப்பவுமே அல்லாஹ் தஆலாவை மறக்காம அவனை நினைவுல கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பயம் நம்ம கிட்ட கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்கணும். மாஷா அல்லாஹ்.
இந்த தக்குவா இருந்தாதான் வெற்றி அடைய முடியும். வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ் தக்குவாவோட இருங்க, உங்களுக்கு அப்பதான் வெற்றி கிடைக்கும்னு சொல்றான். இந்த தக்குவா அப்படிங்கிறது நம்மை பாதுகாக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ், நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக எப்பவும் நம்ம கூட இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பையே அல்லாஹு தஆலா எதுக்காக கடல அல்லக்கும் தத்தகூன், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கான பயிற்சின்னு அல்லாஹ் சொல்றான். தக்குவா உடையவர்களாக, பாவங்களை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக நாம் ஆவதற்கான அழகிய பயிற்சி அப்படின்னா நோன்பை அல்லாஹ் நம்ம கடமையாக்கும் பொழுதே நமக்கு சொல்லி காமிக்கிறாம்மா. இந்த தக்குவா எப்போ வரும்னா அதுக்கு அடிப்படை ஹவுஃப் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தக்குவா பார்த்தோமா, ரெண்டாவது ஹவுஃப். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன்ல ஹவுஃப்ங்கிற வேர்டு பார்த்தோம். இதைத்தான் சொல்றாங்க. அதாவது இப்னு அல் கையூம் சொல்றாங்க, மறுபடியும் ஞாபகப்படுத்துறேமா, தக்குவா கான்ட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் ஹவுஃப். அது ஹவுஃப் இல்லாமல் தக்குவா யாருக்கும் வரவே வராது. ஹவுஃப்ங்கிறது விதை, தக்குவா என்பது அதன் கனியாமா. மாஷா அல்லாஹ். அந்த பயம் மனசுல இருக்கணும். அந்த பயம் நாளைக்கு என்ன ஆகும், அதை அந்த விளக்கம் சொல்லும் பொழுதே நம்ம பார்த்தோம்மா. ஹவுஃப் என்பது எதிர்காலத்தை பற்றிய பயம், மறுமையை பற்றிய ஒரு பயம். என் சொர்க்க நிலைமை என்ன ஆகும், பாதிக்கப்பட்டுருமோ, என்னுடைய மறுமை வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற பயம் நம்மளை நிச்சயமா நேர்வழிக்கு கொண்டு போயிடும். இந்த ஹவுஃப் இருக்கும் பொழுதுதான் அது நம்மளை பாதுகாக்கக்கூடிய தக்குவாவை நம்ம கொண்டு வந்து கொடுக்கும், தக்குவாவை நமக்கு கொடுக்கும். அப்ப ஹவுஃப் என்பது விதை, தக்குவா என்பது அதன் கனி. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த ஹவுஃப் சொல்லும் பொழுது ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி, யாருக்கும் பயப்படாதீங்க, எனக்கு பயப்படுங்கன்னு சொல்றான். உலகத்துல வேற எதுக்கும் அந்த ஹவுஃப் வந்துடணும். அல்லாஹ் மேல ஹவுஃப் வந்துட்டா அது தக்வாவா நம்ம கண்டிப்பா மாறும்மா. அடுத்தபடியாக ரஹப், ஈயாய ஃபரஹபுன்னு சொல்றாங்கல்லம்மா. இந்த ரஹப் அப்படின்னா என்னன்னு சொன்னா, இதாவது தக்வா அப்படிங்கிறது என்ன பயம்னாமா, நரகத்தை பத்தி நினைச்சு வரக்கூடிய பயம், அல்லாஹ்வோட தண்டனையை நினைச்சு வரக்கூடிய பயம், அந்த கொடுமையான அந்த நரக வேதனைகள், மறுமை நாளுடைய இழிவு, அந்த கஷ்டங்களை நினைச்சு வரக்கூடிய ஒரு பயம் கலந்த ஒரு அச்சம் தான் தக்குவா. அதுதான் நம்மளை பாதுகாக்கும். என்னதான் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அன்பாவே தங்கமே பொண்ணே கண்மணியே நீ படின்னு சொன்னா கூட ஒரு அதட்டு போட்டாதான், ஒரு பயம் கொடுத்தாதான் அந்த குழந்தைகிட்ட வேலை வாங்க முடியும். அப்போ அந்த நம்மளை என்னதான் நமக்கு அல்லாஹு தஆலா அருட்கொடை அவனுடைய அன்பை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அந்த அச்சத்தை ஊட்டும் பொழுதுதான். அதனாலதான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கும் ஃபஅன்விர்னு சொன்னான். எந்திரிங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொன்னா. அந்த அச்சம் கண்டிப்பா வேணும்மா. அது தக்குவாவாக மலரும்னு சொன்னா அதுக்கு அடிப்படையில ஹவுஃப் அப்படிங்கிற விதை வேணும். மறுமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வேணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக ஆக்கக்கூடிய தக்குவாவாக மாறும். சரி, இது ரஹப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே பார்த்தோம், இது உச்ச நிலைன்னு பார்த்தோம்மா. இது என்னன்னு சொன்னா எதை நினைச்சு பயந்து வரக்கூடிய அச்சம் இல்லையாம்மா. இது அல்லாஹுடைய ரஹபா இஸ் ஃபியர் அக்கம்பனிட் பை ரெஸ்பெக்ட் அண்ட் க்ளோரிஃபிகேஷன். Respect and glorification preventing a person from disobeying Allah. அதுவும் ப்ரிவென்ட் பண்ணும். அதாவது என்னன்னா அல்லாஹு தஆலாவுடைய புகழ், அவனுடைய மேன்மை, அவனுடைய கண்ணியம், இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பாவத்தின் பக்கம் போகாம அப்படி ஒதுங்கி வந்துருவாங்க. அதுல உண்டாகக்கூடிய ஒரு பயம் தான் ரஹப். இதனாலதான் ராஹிபுகள் உலகமே வேண்டான்னு போயிடுவாங்க, துறவியாவே போயிடுவாங்க. இது எதையும் நினைச்சு பயந்து வர்றது கிடையாதுமா. இது அல்லாஹு தஆலாவுடைய அந்த புகழ், அந்த கண்ணியத்தை நினைக்கும் பொழுது உண்டாகக்கூடிய ஒரு அற்புதம். ராபியத்துல் பஷரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் ஒரு ஆன்மீக பெரியார். அவங்க என்ன, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு சம்பவம் நினைவுக்கு, அவங்க ஒரு கையில ஒரு வாளியில நெருப்பை எடுத்துக்கொண்டு ஒரு வாளியில தண்ணியை எடுத்துக்கொண்டு அவங்க இறைவனுடைய அன்பை முற்றிய நிலையில வெளியே ஓடுவாங்களாம். எல்லாரும் கேட்பாங்களாம், எங்க ஓடுறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். எனக்கு இந்த மக்கள் நினைச்சா ரொம்ப கோபமா வருது, என்னால முடிஞ்சா நான் இந்த தண்ணியை கொண்டு நரகத்தை அணைச்சிடுவேன், இந்த நெருப்பை கொண்டு சொர்க்கத்தை எரிச்சிடுவேன் அப்படிம்பாங்களாம். ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொல்லுவாங்களாம், ஏன் நரகத்துக்கு பயந்து இவங்க பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, சொர்க்கத்துக்கு மேல ஆசைப்பட்டு நன்மையை செய்யறேன்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டையும் தாண்டி அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்காக, அல்லாஹ்விற்காக, இதெல்லாம் படைக்கப்பட்டவை தானே சொர்க்கமும் நரகமும். படைத்த அல்லாஹ்விற்காக நான் பாவத்தை விட்டு விலகுறேன், படைத்த அல்லாஹ்விற்காக நான் நன்மைகளை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் இந்த மக்களுக்கு ஏன் வரல? அதனால படைக்கப்பட்ட சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் எரிச்சு அணைச்சு அழிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். இதுதான் ரஹப். எப்படின்னா இது முழுக்க முழுக்க எதையும் பார்த்து பயந்தோ அவங்க அந்த அச்சம் வராது. அது அல்லாஹுடைய கண்ணியம், அவனுடைய மெஜஸ்டி, மாஷா அல்லாஹ், அவனுடைய மரியாதை, அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அவனை உணர்ந்து கொண்ட தன்மை, அவனை அல்லாஹ் யாரும் உணர்ந்து கொண்ட அந்த ஒரு உவகையினால உண்டாகக்கூடிய அச்சம், இது ரஹப் என்று சொல்லப்படுகிறது. கடைசியா நாலாவது ஹுஷு, இல்லா அலல் ஹாஷியின்னு சொன்னாங்க பார்த்தீங்களாமா. இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹுஷு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோமா. Khushu is the
ஹார்ட், அதாவது ஒரு இதயம், ஃபியர் மிக்ஸ்டு வித் லவ் அண்ட் ப்ரொடியூசிங் சப்மிஷன் பிஃபோர் அல்லாஹ். இது வந்து ஒரு இதயத்துடைய நிலைமை. அந்த நிலைமையில எனக்கு அதுல காதலும் இருக்கும், அதுல வந்து அன்பு, அல்லாஹ்வின் மீது அளப்பரிய அன்பும் இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் முன்னாடி நம்மை ஒப்படைச்சிட்டோம், நான் பணிஞ்சிட்டேன், அல்லாஹ் முன்னாடி தன்னை பணிய வைக்கக்கூடிய ஒரு அச்சம். அதுதான் தொழுகைக்கு பாருங்க. யாருக்கு வந்து தொழுகைங்கிறது பணிதல், யாருக்கு அது இருக்காது, யாருக்கு ஹுஷு இல்லையோ அவங்களுக்கு தொழுகையில் ஆர்வம் இருக்காது, பாரமா தெரியும். அப்போ அது என்னன்னா, அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பு, அந்த அன்பின் காரணமாக அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு தன்னைத்தானே அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுவது. இது வந்து ஹுஷு என்ற இறையச்சம். அப்ப 4 வகையான வார்த்தைகளும் எவ்வளவு அழகா இறைச்சத்தை விளக்குது பாருங்கம்மா. மாஷா அல்லாஹ். ஹவுஃப் விதை, ஹவுஃபில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய தக்குவா, கேடயமா நமக்கு வந்து பாவத்தை விட்டு பாதுகாக்கும் கேடயமாக தக்குவா. இன்னும் அது கொஞ்சம் மெளிரும் பொழுது என்ன ஆயிடும்னா, நம்ம வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் நாமளே ஒப்படைச்சிருவோம். நம்ம எப்போ சப்பிசன் எப்போ தொழுகை வரும், அந்த தொழுகையினுடைய நேரம் வந்தவுடன் அது அன்போட இறைவனோடு நாம் பேசக்கூடிய அந்த அன்போடு, ஒரு மிகராஜ் என்ற மகிழ்வோடு நம்மை நாமே ஒப்படைத்து விடுவோம். அதுவும் ஒரு அச்சம், அதுக்கும் ஒரு அச்சம் வேணும், ஒரு கட்டுப்படும் தன்மை வேணும். அதுதான் ஹுஷு. அதே மாதிரி ரஹப், அந்த ரஹப் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அல்லாஹு தஆலாவுடைய கண்ணியம், அவனுடைய உயர்வு, அவனுடைய கருணை, அவனுடைய வல்லமை, அவனுடைய அறிவு, அவனுடைய ஆற்றல், அவன் எப்படி எல்லாத்தையும் அடக்கி அரசாண்டு கொண்டு இருக்கிறான், இதெல்லாம் அப்படி உணர்ந்து அப்படி பிரமிச்சு போய் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மேல வரக்கூடிய ஒரு விதமான அச்சம் கலந்த உணர்வு தான் ரஹப். மாஷா அல்லாஹ். இந்த எல்லா உணர்வுமே நம்ம கண்டிப்பா தேவைம்மா. எதையோ பார்த்து உலகத்துல பயப்படுறோம். கண்ணுக்கு தெரியாத கொரோனா கிருமிகளுக்கு கூட பயந்து அதுக்காக கேடயங்களை போட்டுக்கொண்டு சுத்தக்கூடிய மக்களை பார்க்குறோம் நம்ம. அது உண்மையான ரப்புவுக்கு நாம் அஞ்சி வாழ்க்கையை நடத்திட்டோம்னு சொன்னா, வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன், வெற்றி நம்முடைய கைவசம் ஆயிடுமேம்மா. இன்ஷா அல்லாஹ். இந்த ஹிதாப், இந்த உம்முல் ஹிதாப் பனி இஸ்ராவேல்களை நோக்கி சொல்லப்பட்டதை போல இருந்தாலும், இது முழுக்க முழுக்க நம் அனைவருக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள். இதில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை உணர்ந்து நடக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய ஆயத்துக்கள் முழுக்க முழுக்க பனி இஸ்ராயல்கள் எதனால் வீழ்த்தப்பட்டார்கள், என்ன பாவம் அவங்க பண்ணாங்க, அதுல இருந்து நமக்கு ஏதாவது படிப்பினைகள் கிடைக்குதா அப்படிங்கிறத வரலாற்று விஷயங்களை பூரா ரொம்ப அழகா குர்ஆன் சொல்லுதுமா. இதுல அல்லாஹ் நம்ம கிட்ட பேசி சொல்லி காமிக்கிறான். இதெல்லாம் நீங்க பாருங்க, படிப்புன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்மா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆயத்தினுடைய தஃப்சீர் முடிக்கிறப்போ இந்த 2 ஆயத்துக்களை பற்றி பைனா இன்ஸ்டிடியூட் ஆசிரியர் சொல்லியிருக்கக்கூடிய சில இலக்கணம் சார்ந்த ஒரு சில விஷயங்களையும் நான் பகிர்ந்து கொள்றேம்மா. இலக்கணம்னு உடனே தயங்காதீங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களோடு பேசிய இந்த ஒரு நடையில இருந்துதான் அரபி இலக்கணம் பிரித்தறிவிக்கப்பட்டது. அதனால ஏற்கனவே படிச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்ப சுவையானதாக இருக்குமா. அதுக்காக நான் இதை பகிர்ந்து கொள்றேன். அதாவது யாருக்கு ஹுஷு, அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், ஹுஷு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் தொழுகையும் பொறுமையும் கடினமானதாக தோணாது, மற்றவர்களுக்கு கடினமாக இருக்கும். ஹுஷுனா உள்ளத்தாலும் உடலாலும் அல்லாஹு தாலாவிடம் பணியக்கூடிய தன்மை, அதுல கொஞ்சம் கூடுதலாக அன்பு. இன்ஷா அல்லாஹ் அடுத்து இந்த ஹுஷு மாதிரி இரையச்சம் சார்ந்து நம்ம கற்றுக்கொண்ட வார்த்தைகளுடைய பொருளையும் நம்ம பார்ப்போம்மா இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி இந்த 2 ஆயத்துக்கள்ல அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய விஷயத்த இன்னும் ஒரு நேர்த்தியோடு நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இந்த அல்லாஹு தஆலா அல்லதீன, யாருன்னா யாருக்கு ஹுஷு இருக்கோ, யாருக்கு அந்த பணிதல் இருக்கோ, அதை கொண்டு யாரு தொழுகையும் பொறுமையும் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணங்கள், அவர்கள் நிலை எப்படி இருக்கும்னு சொல்றான். அல்லதீன யதுன்னூன, அந்த வண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமா. அன்னஹும் முலாகு ரப்பிஹிம், நிச்சயமாக அவர்கள் முலாகு ரப்பிஹிம், தங்கள் இறைவனை சந்திப்போம் என எண்ணுவார்கள். இந்த முலாகு ரப்பிஹிம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்ப்போம்மா. ஆக்சுவலா இந்த அரபியை பொறுத்த அளவுக்குமா, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், இதுக்காக கொஞ்சம் இயலக்கூடியவங்க முயற்சி பண்ணுங்க. குர்ஆனை சரியாக விளங்குறதுக்கு அது அரபி மூலமாக அதை விளங்கும் பொழுதுதான் நம்ம இன்னும் அதனுடைய அழகை நம்ம உணர முடியும். பொதுவா சொல்லுவாங்க, ஆங்கிலம் பேச முயற்சி செய்யறவங்களுக்கு அந்த ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க அதை யோசிக்கிறதே கொஞ்சம் ஆங்கிலத்துல யோசிங்க. ஒரு விஷயம் சொல்ல போறோம்னு சொன்னா அதை நீங்க தாய்மொழியில யோசிச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும் பொழுது தயக்கம் இருக்கும். நீங்க அதை யோசிக்கும் பொழுதே ஆங்கிலத்துல சிந்திங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரபி மூலமாக சிந்திக்கும் பொழுது இன்னும் அதுல விளங்கி கொள்ள முடியும். எப்படின்னு பாருங்கம்மா. ஆக்சுவலா இதுக்கான சாதாரணமா இதுக்கு எப்படி தர்ஜுமா இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லையும் சரி எப்படி பண்ணாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் தம் இறைவனை சந்திப்போம் என்றும், சந்திப்போம் ஃபியூச்சர், இனிமேலு அவனிடமே நாம் திரும்பி செல்ல இருக்கிறோம் என்றும் உறுதியாக நம்புவார்கள். ரெண்டுமே அல்லாஹ் சந்திப்பாங்க,
அந்த உறுதியாக திரும்பி போவாங்க. அப்படிங்கிறது 2மே குறிக்கிற மாரி இருக்கும். இது ஒரே விஷயத்த 2 தடவ வலுப்படுத்துற மாதிரி இருக்குமா? ஆனா இதுக்குள்ள நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த முலாகு அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு பெயர்ச்சொல், வினைச்சொல் கிடையாது. இங்கிலீஷ்லயும் சரி, தே வில் மீட் அப்படின்னு வெர்பா தான் சொல்லுவாங்க. தமிழ்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இது ஒரு வினைச்சொல் இல்ல. முலாகூன அப்படிங்கிற ஒரு பெயர்ச்சொல். முலாகூன், முலாகூன அப்படிங்கிற பெயர்ச்சொல். சந்திக்கக்கூடியவர்கள். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த முலாக்கூ ரப்பிஹிம் அந்த நூன் எங்க போச்சுன்னு கேட்டா, முலாஃப் முலாஃப் இலைஹி. ஆலிமா மாணவிகளுக்கு தெரியும் கண்டிப்பாமா. இது அடிப்படையான சட்டம். முலாஃப் முலாஃப் இலைஹி இந்த வேர்ட் ரப்போட இதாஃபத் பண்ணப்பட்டிருக்கு. இல்லைன்னா இப்படி வந்திருக்கலாம். முலாக்கூன ரப்பஹும் அப்படின்னு வந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கிறதுலயும் ஒரு சிறப்பு இருக்குதுமா. அது அந்த முலாஃபாக மாறுறதுனால தான் இந்த முலாக்கூனல இருக்கக்கூடிய நூன் எடுப்பட்டு முலாக்கூ ரப்பிஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ரப் அப்படிங்கிற வேர்டு கெஸ்ரா பெற்று வந்திருக்குது. ஜேர் பெற்று வந்திருக்குது முதாஃப் இலைஹியாக. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேம்மா. சரி, இதுல என்ன நம்ம தெரிஞ்சு கொள்ள போறோம்னு சொன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேம்மா. ஒரு வார்த்தை. இப்போ உதாரணமா அன ஆக்கிலுன் துஃபாஹத்தன். நான் ஆப்பிள் சாப்பிடக்கூடியவன். என்ன அர்த்தம் தெரியுமாம்மா? ஒரு வீட்டுக்கு போறோம். நமக்கு ஆப்பிள் சாப்பிடுவீங்களா? நான் ஆப்பிள் சாப்பிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நம்ம சாப்பிடல. நான் ஆப்பிள் சாப்பிடுறவன் தான். நீங்க குடுங்க நீங்க நான் சாப்பிடுவேன். அப்போ இது ஏற்கனவே நடந்தது சொல்றதை விட இனிமேல் சாப்பிட போறதை குறிக்கிறதுக்காக சொல்றோம். ஆனா கிலுன் துஃபாஹத்தன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொன்னு ஒரு ஆப்பிள் ஏற்கனவே சாப்பிட யார் இது சாப்பிட்டது இந்த ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இதை இப்படி சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கம்மா. இதனால முலாஃப் முலாஃப் இதை சொல்லும் பொழுது நீங்க விளங்கணும் இத. அது அன ஆக்கிலு துஃபாஹத்தின். அன ஆக்கிலு துஃபாஹத்தின். அதுதான் என்ன அர்த்தம்னா நான் ஆப்பிள் சாப்பிடக்கூடியவன். அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த இடத்துல எப்படி வரும்னு சொன்னாமா, நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப முலாஃப் முலாஃபிலைஹி வேர்டு பாருங்க. கிதாபுல் உஸ்தாதி ஆசிரியருடைய புத்தகம் ஏற்கனவே அது ஆசிரியருக்கு ஓன் பண்ணப்பட்டது. அவங்களுடைய சொந்த புத்தகம். முலாஃப் முலாஃபிலைஹி சொல்றப்ப ஏற்கனவே அவங்க செஞ்ச விஷயத்த பாஸ்ட்ட குறிக்கிற மாரி தான் வரும். அப்ப இந்த இடத்துலயுமே இது ஏற்கனவே சாப்பிட்ட விஷயத்த சொல்லக்கூடியதுக்கு தான் முலாஃப் முலாஃபிலைஹி யூஸ் பண்ணப்படும். சரி, இது ஏன் இவ்ளோ தூரம் நீங்க விளக்குறீங்கன்னு நீங்க கேட்கலாமா? மாஷா அல்லா மாஷா அல்லா அவர்கள் தொழுகையில் இறைவனை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லதீன யாரு ஹுஷுவோட தொழுகிறாங்களோ அவங்களுக்கு தொழுகை எப்படி இருக்கும்னா, அவர்கள் ஏற்கனவே ஒவ்வொரு தொழுகையிலும் ரப்பை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது பனி இஸ்ராயலை நோக்கி சொல்லப்பட்டது, முஸ்லிம்களை பத்தி கிடையாது. அப்ப அவங்களுக்குமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாமா. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா பள்ளத்தாக்குல முதல்ல அல்லாஹு தாலா அவங்க அல்லாஹ்வை சந்திக்க போறேன்னே தெரியாது. நெருப்பு எடுக்கிறதுக்காக போறாங்க. திடீர்னு அங்கிருந்து ஒரு குரல் கேட்குது, மூசா அப்படின்னு கேட்குது. திடுக்கிடும் பொழுது முதல்ல அல்லாஹ் சொன்னா, அகிமி ஸொலாத்த லிஸிக்ரி. என்ன நினைக்கிறதுக்காக தொழுகை நிலைநாட்டுங்க. அப்போ தொழுகிறது அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு, அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு, அல்லாஹ்வோட பேசுறதுக்கு. சூரத்துல் ஃபாத்திஹாவே அல்லாஹ்வோடு உரையாடுவது. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் சொல்றது எல்லாமே அல்லாஹ்வோட நம்ம பேசுறது தான்மா. அப்ப அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க. அல்லதீன யார் அந்த குஷூவோட தொழக்கூடியவங்க. அப்படி இருக்கிறதுனால இப்போ இது பாஸ்ட் டென்ஸ். அவங்க ஏற்கனவே ஒவ்வொரு வணக்கத்திலையும் அல்லாஹ்வை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். சும்ம இலைஹி துர்ஜாஊன். அந்த இடத்துல பாருங்க. சும்ம இலைஹி ராஜிஊன். ஆக்சுவலா இது துர்ஜாஊன், யுர்ஜாஊன் அப்படின்னு குர்ஆன்ல நிறைய வரும். இங்க ராஜிஊன் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. இது ஃபியூச்சர். மறுமை நாள்ல அவங்க அல்லாஹ்ட்ட திரும்பி போவாங்க. அப்ப துர்ஜாஊன், யுர்ஜாஊன் அப்படின்னு சொல்றதுக்கும், இங்க ராஜிஊன்ங்கிற இஸ்மு சொல்றதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா தஃப்சீர் படிக்கும் பொழுது அதனுடைய அந்த இலக்கண முறையில பார்த்தாலும் அது உள்ளத்துக்கு எவ்வளவு மருந்தாகுது, எவ்வளவு அறிவுரைகள் நமக்கு சொல்லுதுன்னு சொல்றப்போ மாஷா அல்லாஹ் குர்ஆன் நம்மகிட்ட பேச துடிக்கிறத நம்மளால உணர முடியுமா? அம்மா அதாவது துர்ஜாவுன்னா அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். ஒருவேளை அவங்களுக்கு அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு ஒரு பயந்து இருக்கலாம், விரும்பாம இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க? கொண்டு வரப்படுவார்கள். திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். யுர்ஜாவுன். நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். துர்ஜாவுன். ஆனா ராஜிஊன்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் தொழுகையில், இறை வணக்கத்தில் அவர்கள் இறைவனோடு சந்தித்துக் கொண்டே இருப்பதால், ஏற்கனவே சந்தித்துக் கொண்டே இருந்ததால் அவர்கள் ராஜிஊன் இயல்பாகவே அல்லாஹ்விடம் திரும்பிச் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்ட்ட இயல்பாகவே ஒரு விருப்பத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தேட்டத்தோடு அவர்கள் திரும்பிச் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மறுமை நாள்ல. ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு வணக்கத்திலும் அவர்கள் இறைவனை சந்தித்துக் கொண்டே இருந்ததால்
மாஷா அல்லாஹ், மறுமை நாளிலும் அது இயல்பான விஷயமாக அவர்கள் ராஜயோகனாக இருப்பார்கள். விரும்பாம கொண்டு வர வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இயல்பாக அவர்கள் அல்லாஹ்விடம் திரும்பிச் செல்லக்கூடியவர்கள். ஏன்னா அவங்க நம்பிக்கையில தான் இருந்தாங்க. உறுதியாகவே நம்பியவர்கள், உறுதியாக அவர்கள் இயல்பாக திரும்பிச் செல்லக்கூடியவர்கள். மாஷா அல்லாஹ்! எவ்வளோ அழகான விளக்கம் குடுக்குதும்மா. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து பார்க்க போறது இறை அச்சத்தினுடைய விஷயங்கள் பார்ப்போம்மா. ஃபியமானில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.